இதை இப்ப வைக்கிற பேர் அவர்களுக்கு இந்த நவீன காலத்தில் அல்லாஹ் அக்பர். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிள்ளைக்கு பேர் கேட்டு வந்தாங்க, எழுதி கொடுத்தேன். தூபா ஆண்டு வைங்கன்னு சொல்லி, பாத்திமா தூஃபா ஆண்டு வைங்க, அதை தூபா ஆண்டு வைங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தேன். ஆனா அந்த பெயர் வச்சதோ வைக்கலையோ தெரியல. ஒரு 4 மாசத்துக்கு பின்னால அந்த பிள்ளைக்கு கண்ணூர்னு சொல்லி கொஞ்சம் வாங்க ஹஸரத் ஊதி பார்க்கணும்னு போனேன். என்ன சொன்னாங்க, பிள்ளை பேரை கேட்டேன். சொன்னாங்க இன்னும் பேர் வைக்கல ஹஸரத்டா, 4 மாசம் ஆயிட்டு. அப்ப என்ன சொல்லி கூப்பிடுறீங்க? பேபி என்று கூப்பிடுறேன்டா. இந்த கல்வி மாநகரத்தில் நடந்த சரித்திரம் இது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களுக்கு பின்னால கண்டு கேட்டேன், என்ன பேர் வச்சுட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா வச்சாச்சு. என்ன பேரு? தூஃபாண்டு வச்சிருக்கேன்டாங்க. அந்த 4 மாசத்துக்கு முன்னால இந்த பேரை வச்சிருக்கலாம் தானே. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேர்ல இன்றைக்கு முதல் பேர் தேடுறாங்க, சோட் பேர் தேடுறாங்க. ஆனா அன்றைக்கு பேரை வச்சுட்டாங்க, சரியான கருத்து இல்லை, அதுக்கு சரியான பொருள் இல்லை. கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ் தந்த சொத்து, அல்லாஹ் தந்த அமானிதம். அந்த பிள்ளைக்கு நாங்க வைக்கிற பேரு பதுவா மாறிவிடக் கூடாது, பதுவா மாறக்கூடாது, துவாவாக மாறணும். துவா. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால அந்த பிள்ளையுடைய தலைமுடிய இறக்கணும். அதுக்கு பின்னால அந்த பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யணும்டா, அகீகா கொடுக்கணும். யாரிடத்துல வசதி வாய்ப்பு இருக்குமோ அவங்க கொடுத்து கொள்ளலாம். நம்ம இன்றைக்கு நினைக்கிறது அக்கீகான்னு சொன்னா, ஆடு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா 2 ஆடு, பொம்பளை பிள்ளை பிறந்தா 1 ஆடு கொடுக்கணும். இதை என்ன செய்யணும்னு சொன்னா அறுத்து ஊருக்கெல்லாம் பங்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருக்கிறான், எப்படி கொடுக்கிறது? இத்தனை குடும்பம் இருக்குதே, ஒரு ஆடுண்டா எப்படி அறுத்து எத்தனை பேருக்கு வாங்கி பங்கு வைக்கிற? ஒரு ஆட்டை கொண்டாந்து அறுத்தா 25-30 கிலோன்னு சொல்லி நிறுத்த தருவாங்க. இங்க கொண்டாந்து பார்த்தா எல்லாத்தையும் கழிச்சு போட்டு ஒரு 10 கிலோ வரும். எத்தனை பேருக்கு கொடுக்குற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டலை நாங்கள் ஓரமா ஒதுக்கின காரணத்தினால நாங்களே சும்மா தேவையில்லாத தள்ளி எங்களோட தலையில போட்டுக்கொண்டோம். கண்ணியமான சகோதரர்களே, அதை அறுத்து சமைச்சு இனிப்பு பண்டம் போட்டு சமைச்சு அந்த பிள்ளையினுடைய பாப்பா உம்மா, அவனுடைய அப்பா அம்மா அம்மா குடும்பம் அவ்வளவு பேரும் சாப்பிட்டு சந்தோஷத்தை கொண்டாடதான் அக்கீகான்னு சொல்றது. ஊருக்கு பங்கு வைக்கிறது இல்லை. 2 மாடு கொடுக்கணும் ஹஸரத், என்ன செய்யற? காணா வரும். ஒரு மாடு கொடுக்கலாமா? கொடுங்க, பிரச்சனை இல்லை, கொடுங்க, சதக்காவாக போய் சேரும். ஆனா நீங்க ஏன் பாரத்தை சுமையாக எடுத்துக்கொள்றீங்க? நபிகளார் காட்டின வழிமுறைக்குள்ள நில்லுங்களேன். கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பின்னால் இந்த குழந்தைகளை எப்படி நாங்கள் வளர்க்கணும் என்றும் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. நாங்கள் சரியா வளர்க்கல என்று சொன்னா பெரிய நஷ்டம். அந்த பிள்ளை பேச ஆரம்பிக்க போகக்குள்ளேயே என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அந்த பிள்ளைக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுங்க, அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளை ஈமானோட வளரும், ஈமானோட வளரும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர் அவங்களுடைய ஒரு நபியா அல்லது ஒரு வலியா அல்லது ஒரு ரசூலா, இப்படி பல கருத்துகள் இருந்தாலும் ஆனா சூரத்துல் லுக்மான் என்று ஒரு சூறாவே இருக்கிறது. அவ உலகத்தில் பெரிய ஒரு ஞானம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சூரத்துல் லுக்மானில தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசம் செஞ்சாங்க, எப்படி இந்த பிள்ளையை வளர்க்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், இந்த பிள்ளை நாம் எப்படி இந்த பிள்ளை உலகத்தில் வளர்த்து விட்டு போகணும் என்கிறத லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சொன்னாங்க, யா புனையே, என் அன்புக்குரிய மகனே, சொன்னாங்க, என் சின்ன மகனே, என் அன்புக்குரிய மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், லா துஷ்ரிக் பில்லாஹ், நீங்க அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வச்சிடாதீங்க, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பித்து விடாதீர்கள். முதலாவது சொல்லிக் கொடுக்கணும். வானத்தை படைச்சவன் மகனே அல்லாஹ், பூமியை படைச்சவன் மகனே மகளே அல்லாஹ், இந்த 2க்கும் மத்தியில இருப்பதை படைச்சவன் அல்லாஹ், இந்த உலகத்தின் அவனுக்கு எந்த இணை துணையற்றவன் அல்லாஹ்.
அவனுக்கு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்றாங்க, மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் வணங்கி விடாதீர்கள், இந்த உலகத்தில் எதையும் அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு வந்து விடாதீர்கள். அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன், அவன் தனித்தவன், அல்லாஹ் தேவையற்றவன், அவன் புறப்படவில்லை, புறவும் இல்லை, புறப்படவும் இல்லை யாராலும், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அந்த லா துஷ்ரிக் பில்லாஹ் என்ற அந்த சொல்லுக்குள்ளே நிறைந்த வார்த்தைகளை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொன்னார்கள், மகனுக்கு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் அன்புக்குரிய மகனே, நீங்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைப்பதிருக்கிறது, அது ஆகப்பெரிய பாவம், ஆகப்பெரிய பாவம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள். இன்னும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் குழந்தை பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் சந்தோஷம் அடையணும், சந்தோஷம் அடையணும். குழந்தையை கண்டுவிட்டோம் என்ற சந்தோஷம் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்து சுவர்க்கத்துக்குரிய ஒரு குழந்தையாக நாம் மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய உள்ளங்களிலே உடம்பெல்லாம் இரத்தம் ஓடுவது போன்று எங்களுடைய உள்ளத்திலும் உடம்பிலும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பிள்ளையின் மூலமாக நானும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், இந்த பிள்ளையும் சுவனத்துக்கு போக வேண்டும் என்று. கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலத்திலே குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால், அவர்களுக்கு சொன்னால், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு அல்லது பெண் குழந்தை பிறந்துட்டு இப்படி என்று சொல்லி நன்மாராயம் கூறப்பட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு என்று சொன்னா லல்ல வஜ்ஹுஹு, அவருடைய முகங்களெல்லாம் அப்படியே மாறி போயிடும். ஆண் குழந்தை பிறந்தன்னு சொன்னா அவங்களுக்கு முகம் அப்படி மாறாது. ஆனா பெண் குழந்தை பிறந்துட்டு சொன்னா அவனுடைய முகமெல்லாம் அப்படியே மாறி போயிடும். எப்படி ஒருத்தனுக்கு கோபம் வந்தா அவனோட முகம் இருக்குமோ இதே போல அவனோட முகம் மாறி போயிடும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என் அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் அந்த ஜாஹிலியத்து மக்கள் பெண் குழந்தை என்றால் ஒரு வகையாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே வந்து, ஆனால் அந்த சமுதாயம் எண்ணிக்கொண்டிருந்த எண்ணத்துக்கு மாற்றமாக அந்த சமூகத்துக்கு பாடம் படிப்பித்தார்கள். பெண் குழந்தை என்பது மிகவும் ஒரு பெருமதியான ஒரு சொத்து. அந்த பெண் குழந்தை தான் இந்த உலகத்துக்கு சமுதாயம் உருவாகுவதற்கு காரணம் கர்த்தாவாக இருக்கின்றார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு எடுத்துவிட்டு சொன்னார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த சொத்தை, இந்த பாக்கியத்தை நாம் வீணான முறையிலே கழித்தோம் என்று சொன்னால், இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன அந்த உபதேசத்துக்கு மாற்றமாக நாம் பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகள் முற்றிலும் மாற்றமாக மாறிவிடுவார்கள். எங்களுக்கு துரோகம் செய்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள். நன்றி கட்டவர்களாக இந்த பூமிக்கு மேலே நடப்பார்கள். எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம் சகோதரர்களே, எத்தனையோ பிள்ளைகளை. நாம் ஒவ்வொருவரும் சூரத்துல் லுக்மானிலே இருக்கக்கூடிய இதோட சம்பந்தப்பட்ட பிள்ளைக்கு எப்படி அவர்கள் செய்கிற உபதேசம், அதை நாங்கள் கொஞ்சம் படிச்சு பார்க்க வேண்டும், நாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்படித்தான் எனக்கும் கிடைத்தால் என் பிள்ளையோடு நாம் நடந்து கொள்ளுவேன் என்ற அந்த எண்ணம் எங்களுக்கு உருவாகும். சொன்னார்கள், என் அன்புக்குரிய மகனே, என் சின்ன மகனே, நீர் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில், இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், மக்களுக்கு நன்மையை ஏறக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும், தீமையை தடுக்கின்ற மனிதனாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டுகின்ற மனிதனாக இருக்க வேண்டும். சொன்னார்கள், அக்கிமிஸ் ஸலா, மகனே நீ தொழுகையை நிலைநாட்டுவீராக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முரு அவ்லாதக்கும் பிஸப்இ ஸினீன், 7 வயசுல உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க தொழுக சொல்லுங்க, தொழக்கொண்டு ஏறுங்கன்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா 10 வயசுல வதரிபூஹு பிஅஷ்ரி ஸினீன், 10வது வயதுல அந்த பிள்ளைக்கு நீங்க அடியுங்க என்று சொன்னார்கள். அதற்கு முறை ஒன்று இருக்கின்றது, அடிக்கின்றால் எப்படி என்பதையும் நாம் கற்று தெரிந்து அடிக்க வேண்டும். ஆகவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே சொன்னார்கள், என் அன்புக்குரிய மகனே, அக்கிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கோ, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு மக்களுக்கு ஏவுங்கோ, வன்ஹா அனில் முன்கர்,
தீமை நடக்க கண்டால் நீங்கள் பார்த்து கொண்டு போகாதீங்க, அதை நீங்க தடுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் துன்பம் ஏற்படும், துயரம் ஏற்படும், இப்படியான கட்டத்திலே பல சிரமங்கள் ஏற்படும் மகனே. அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வஸ்பிர், பொறுமையாக இருந்து கொள்ளுங்க. அப்படி இருக்கிறது இதுதான் செயல்கள்ல மிகவும் உறுதி மிக்கது என்பதையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், என் அன்புக்குரிய மகனே, நீங்கள் மக்களோடு அன்பாக பழகிக் கொள்ளுங்கள், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள், மக்களோடு கோபதாபகமாக நடந்து கொள்ளாதீர்கள், சண்டை சச்சரவுகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அவர்கள் மக்களோடு மக்களாக சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் நடக்கும்போது அந்த மக்களை நீங்கள் கண்டு அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார் என்று உங்களுடைய முகத்தை நீங்கள் சுளிக்க வேண்டாம், மற்ற பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டாம் என்பதை அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் நடக்கின்ற போது அமைதியாக நடங்கள், கர்வம் கொண்டு நடக்காதீர்கள், பெருமை அடித்துக் கொண்டு நடக்காதீர்கள். வலா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா, நீங்கள் பூமியிலே பெருமை அடித்தவர்களாக நடக்காதீர்கள். இதையும் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், நீங்கள் மக்களோடு பேசுகின்ற போது மிகவும் சத்தமாக பேச வேண்டாம், சத்தம் போட்டு பேச வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி பேசுவது அது மக்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும், உங்களிலே ஒரு வகையான வெறுப்பை உண்டாக்கும். ஏனென்றால் மிகவும் சத்தம் போடுவது, கூச்சலிடுவது இருக்கிறதே, இது ஆக சத்தத்திலே மிகவும் கழுதையுடைய சத்தம்தான் மிகவும் வெறுக்கத்தக்க சத்தம், மிகவும் அருவருப்பான சத்தம் என்பதை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி விளங்கப்படுத்துகின்றான். இதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக செலுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தந்த இந்த பாக்கியத்தை நாம் பாக்கியமாக நினைக்கவில்லை என்றால், அதை நாங்கள் துச்சமாக மதித்தோம் என்றால், ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு அதை எதிரியாக மாற்றி விடுவான். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா என்று சொல்லுகிறான். உங்களுடைய பொருளும், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளும், உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனை என்று சொன்னார். அல்லாஹு தஆலா சொல்லிக்கிறார், உங்களுக்கு சோதனை என்று சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, எப்பொழுதோ அந்த பிள்ளைக்கு நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை கொடுக்க மறந்து விட்டோமா? எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்துக்கள், இதன் அமானிதம், இதை நாங்கள் சரிவர நிறைவேற்றவில்லையா? இதுதான் எங்களுக்கு இந்த உலகத்திலே யமனாக மாறும், அதுதான் ஆகப்பெரிய சோதனையாக மாறும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை என்று சொல்லுகிறான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த சொத்துக்கள் சிறப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது. ஆனால் ஃபித்னத்து உம்மத்தி, எனது சமுதாயத்தினுடைய சோதனை என்ன தெரியுமா? அல் மால் என்று சொன்னார்கள். அல் மால், பணம் இருந்தால் எதுவும் செய்யலாம் என்பது அல்ல, பணத்தை வைத்து எதுவும் செய்யலாம் என்பது அல்ல. ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிறான் என்றால் அதை நாம் நன்றியுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இருந்து நன்மை கிடைக்கக்கூடியதாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அவைகளை சரியாக மதிக்காமல், அதற்குரிய நன்றியை நாம் செலுத்தாமல், அதை நாம் வீண்விரயமாக அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய முறையிலே எங்களுடைய சொத்துக்களை நாம் செலவழித்து விட்டோம் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அதை போன்று கை சேதம் எதுவும் இருக்க மாட்டாது. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? இந்த மனிதன் சொல்லுவானாம், லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் என்னை கொஞ்சம் பிற்படுத்து, என்ன கொஞ்சம் பிற்படுத்து யா அல்லாஹ். என்னத்துக்கு?
சொல்லுவானாம், முதலாவது எனக்கு இருக்கிற சொத்துக்களை எல்லாம், இந்த பணத்தை எல்லாம், இந்த பொருளை எல்லாம் தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவான். தர்மம் மரணம்